Praise the Lord. Have a blessed day. இந்த நாளின் தேவ வார்த்தை எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகுனாங்க, மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனபடினால ஆண்டவர் அவர்களை சத்துருக்களின் பிடிக்கு ஒப்பு கொடுத்தார். பாபிலோன், அசீரியா போன்ற தேசங்களுக்கு அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டனர். தேவாலயம் சீரழிக்கப்பட்டது, பட்டணங்கள் பாழாக்கப்பட்டது, தேசமே இல்லாதது போல் ஜனங்கள் சீராக இல்லை, சீரழிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய ஜனங்கள் மேல் மனதுருகி இரக்கம் பாராட்டுகிறார். பட்டணங்களை கொடியேற்றி மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வர்த்திக்க பண்ணுவேன். ஆரம்ப நாட்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே ஸ்தானத்துக்கு, அதே நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்போது இருந்ததை காட்டிலும் அதிகமாய் உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடு. ஆமென். ஸ்தோத்திரம். சீர்படுத்துகிற தேவன், ஹல்லேலூயா, ஸ்திரப்படுத்துகிற தேவன். இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நற்சீரை உண்டாக்குவார். உங்களை வர்த்திக்க பண்ணி உங்களை பெருக பண்ணுவார். ஆமென். God bless you.